ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஜனநாயகன் படத்தோட வில்லன் பாபி டிஎல் அவர்கள்கிட்ட ரீசெண்டாக ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் ஜனநாயகன் படத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் படத்தில் தளபதிக்கு வில்லனாக நடிச்சிட்டு இருக்கீங்களே, அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு. விஜய் வந்து ஒரு ஸ்வீட் ஆர்ட், ரொம்ப ரொம்ப டம்ட் எடுத்தா சிம்பிளாக இருக்காரு. அண்ட் அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு மொழி மட்டும்தான் வேற, கிட்டத்தட்ட நாங்கள் ஒர்க் எல்லாம் சிமிலராக தான் இருந்துச்சு. தளபதியோட ஒர்க் பண்றது பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல, ரெண்டு பேரோட ஒர்க்கிங் பேட்டர்னும் சிமிலர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா பாபி டிஎல் அவர்கள் ஜனநாயகன் படத்தை பத்தி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். படத்தோட பூஜை டைம்ல பார்த்தது, அதுக்கப்புறம் ஆளே காணும். அண்ட் அனிமல் படத்துல பாபி டிஎல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நேம் கிடைச்சது. பட் அதுக்கப்புறம் அவருக்கு தமிழ்ல வெளியான கங்குவா ஒரு மிகப்பெரிய ஃபிளாப்பா அமைஞ்சுது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஜனநாயகன் நல்லா அமையணும். ஆக்சுவலா ரீசெண்டா தான் லியோ படத்துல சஞ்சய் தத் அவர்கள் வில்லனா நடிச்சிருந்தாரு. லுக்ஸ்ல ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தோணுது. வினோத் அவர்கள் இவரை எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்றத பொறுத்து தான் இவரோட கேரக்டர் இருக்கும். மெயினா வழக்கமான அந்த கார்பரேட் வில்லனா மட்டும் இருந்துடக்கூடாது. ஆனா கத்தி படத்துல அந்த கார்பரேட் வில்லன் பயங்கரமா விட்டு அடிச்சதால அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் படங்கள்ல அந்த கார்பரேட் வில்லனை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன வேட்டன் படத்துல கூட அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் அமைஞ்சுது. ஸோ ஹோப்ஃபுல்லி பாபி டிஎல் அவர்களுக்கு அந்த மாதிரியான ரோல் இல்லாம இருக்கணும். அந்த பாபி டிஎல் அவர்கள் மெயின் வில்லனா இருந்தாலும் பிரியாமணி, நரேன், இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க படத்துல. சர்க்கார் படத்துல திடீர்னு வரலட்சுமி அவர்கள் மெயின் வில்லனா ஆன மாதிரி ஜனநாயகன் படத்துல பிரியாமணி அவர்கள் வில்லனா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. லியோ படத்திலுமே சஞ்சய் தத்தை சீக்கிரமா கொண்டுட்டு அர்ஜுன் அவர்களை தான் மெயின் வில்லனா ஆக்கியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜனநாயகன் படத்துல என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.